புனித காலமா தவக்கால சிந்தனையின் 19ஆம் நாள். இந்த உலகத்தில் நாம் வாழ்வதற்கு பல வகையான நெறிமுறைகளை, கூறுகளை இறைவன் கொடுத்திருந்தாலும் இந்த 2 வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று உங்களுக்கு அழைப்பு விடுக்கிறேன். முதலாவதாக, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை விட்டு கூடிய விரைவில் செல்ல போகிறார். அவர் தந்தையினிடத்தில் ஐக்கியப்பட போகிறார் என்பதை உணர்த்துகிறார். நாம் அருளப்பர் எழுதிய நற்செய்தி 14ஆம் அதிகாரத்தில் 1, 2 ஏறக்குறைய 12, 13, 14 வசனங்களை படிக்கின்ற பொழுது இதை மிக தெளிவாக சீடர்களுக்கு அறிவுறுத்துகிறார். அப்பொழுது அவர்களுக்குள்ளாக ஒரு பயம் வருகிறது. அங்கேதான் இயேசு மிக தெளிவாக சொல்லுகிறார், விசுவாசத்தின் பொருட்டு என் பெயரால் நீங்கள் கேட்பதை எல்லாம் நான் உங்களுக்கு செய்வேன். இந்த உலகத்தில் மிக முக்கியமான காரணி என்னவென்றால், நம்மால் செய்யப்பட்டது, நான் தான் இதை செய்தேன், எனது கடின உழைப்பால் தான் இது செய்யப்பட்டது என்று நாம் என்று நம்மை முன்னிறுத்துகிறோமோ அன்றைய தினத்தில் இயேசு கிறிஸ்துவை நாம் மறுதலிக்கிறோம். நமக்குள் நம்பிக்கை இருக்கிறது, அதை பற்றி கூட நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஆனால் இயேசு கிறிஸ்துவை முற்றிலுமாக மறுதலித்து நாம் நம்மை முன்னிறுத்துவது இறைவனுக்கு ஏற்புடைய வாழ்க்கை அல்ல. மிக முக்கியமாக பணிவு மற்றும் தாழ்ச்சி என்பது கிறிஸ்தவ வாழ்க்கைக்குரிய மிக முக்கியமான ஆடையாக நாம் அணிய வேண்டும். இயேசு கிறிஸ்து சீடர்களை அனுப்புகின்ற பொழுது அவர் சொல்லுகிறார், நீங்கள் புறாவை போல் கபடற்றவர்களாகவும் பாம்பை போல் விவேகம் உள்ளவர்களாகவும் இருங்கள். இந்த உலகத்தில் நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதை அவர் கற்றுக் கொடுக்கிறார். அதே நேரத்தில் அருளப்பர் 14:14 சொல்லுவது போல, என் நாமத்தில் நீங்கள் எதை கேட்டாலும் நான் அதை உங்களுக்கு செய்வேன். என் நாமத்தில். நமது கண் முன்பாக இன்று இருக்கக்கூடிய பிரச்சனைகள், போராட்டங்கள் மற்றும் குடும்பத்தில் ஏற்படக்கூடிய சிறு சிறு பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் இறைவனிடத்தில் நாம் முழுமையாக அதை ஒப்பு கொடுக்க மறுக்கிறோம். எனவே ஆண்டவர் சொல்லுகிறார், என் நாமத்தினால் கேளுங்கள். உங்களுக்கு உண்டான டேலண்ட் என்ன, ஸ்கில் என்ன, உங்களுடைய உடல் அமைப்பு என்ன, நீங்க படிச்சிருக்கிறது என்ன, நீங்கள் செய்யக்கூடிய கடின உழைப்பு என்ன, இது உலக பிரகாரமான காரியங்கள். இதை உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். ஆனால் இதனால்தான் உங்களுக்கு வெற்றி வந்ததை நினைக்க கூடாது. தாழ்ச்சியோடும் பணிவோடும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இது எனக்கு அருளப்பட்டது, இது எனக்கு கிடைத்திருக்கிறது என்று விசுவசிக்க வேண்டும். மிக தெளிவாக சொல்லுகிறார், எனது பெயரால் நீங்கள் விசுவசித்து கேட்கின்ற பொழுது நான் செய்ததை நீங்கள் செய்வீர்கள், அதற்கும் மேலாகவும் செய்வீர்கள். பயப்படாதீங்க. இந்த உலகத்தில் அவங்களை விட்டுட்டு போறேன்னு பயப்படாதீங்க. எல்லாத்தையுமே உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துட்டேன். தூய ஆவி உங்கள் மீது வருவார். உன்னதரின் நிழல் உங்கள் மீது அசைவாடும். ஏனென்றால் அது என் மீதும் அசைவாடியது. நான் அதை உங்களுக்கு பரிபூர்ணமாக தருகிறேன். ஆகையால் நீங்கள் எதை செய்தாலும் என் நாமத்தினால் செய்யுங்கள். உங்களுக்கு உண்டான செருக்கு, போட்டி, பொறாமை, உயர்ந்தவன் என்னால் தான் இது செய்ய முடியும், எனது படிப்பினால் தான் முடியும், எனது எக்ஸ்பீரியன்ஸ்னால தான் இது முடியும் என்று உங்களுக்கு உண்டான செருக்கை அழித்து தாழ்ச்சியையும் பணிவையும் கற்றுக்கொள்ளுங்கள். எதை செய்தாலும் என் நாமத்தினால் செய்யுங்கள் என்று அழைப்பு விடுக்கிறார். எனவே இந்த உலக பிரகாரமான காரியங்களில் உள்ள பயத்தை நாம் முற்றிலுமாக நீக்கி இறைவனுக்கு உண்டான அவரை மகிமைப்படுத்தக்கூடிய, அவரை உயர்த்தக்கூடிய செயல்களை செய்வோம். நாமும் மகிழ்ச்சியாக வாழ்வோம். இந்த பாடலின் மூலமாக தியானிப்போம். கடல் கடந்து சென்றாலும், தீ நடுவே நடந்தாலும், புயல் சூழ்ந்து எரிந்திடும் காரிருளை நீ கடந்திட நேர்ந்தாலும், உன்னோடு நான் இருப்பேன், உன்னோடு நான் இருப்பேன், அஞ்சாதே, கலங்காதே.